வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு நம்ம லோக்கல் கைட். நம்ம வீட்டில் பப்பாளி மரம் ஒன்று வச்சுருந்தோம். இப்போ வந்து அழகாக காய் காய்ச்சி இப்போ வந்து பழுத்து நம்மளே வந்து அதை பிடுங்கி வந்து வச்சுருக்குறோம். ஃபஸ்ட் டைம் வந்து அதுக்கு காய் வந்து விட்ருக்கேன். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒரு காய் வந்து இருந்தது. அதை நம்ம நெய்பர்ஹுட்டுக்கு வந்து அவங்க எடுத்துக்க சொல்லியிருந்தோம். அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து செகண்ட் காய். நம்மளே வந்து பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கோம். நான் அவ்வளோவா பப்பாளி பழம்லாம் பெருசாக விரும்பி சாப்பிட மாட்டேன். பட் நம்ம வீட்டில் காய்ச்சது இல்லையா, ஒரு ஸ்பெஷல் இல்லையா, அதனால் இன்றைக்கி வந்து அதை சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் அந்த பப்பாளி பழம். நம்ம மரத்துலேயே அப்படியே வந்து பழுக்க வச்சு அப்படியே பிடுங்கிட்டோம். இதோட பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணும்ல, பார்த்துட்டு வந்துடுங்க. நானே மேலே சீக்கிரம் சீக்கிரம் யாரா மேலே அது பரிடா அப்படி திருப்பி திருப்பி வரும். அது திருப்பி அவ்வளோதான். சூப்பர். இது ஏன் ஸோ சஞ்சியோட ஹெல்ப்பில் தான் நம்ம வந்து இந்த பப்பாளி பழத்தையே வந்து பறித்தோம். காலையில் பார்த்துருப்பீங்க. இப்போ அதை வந்து வெட்டி உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாருங்கள், நல்ல பெரிய சைஸ் பப்பாளி பழம் தான். நல்லா இருக்குது பாருங்கள், நல்ல ஜம்மன் இருக்குது. ரைட், ஓகே. ஃபஸ்ட்டு ஆஃபாக வெட்டிடலாம். ஆடடே, இது வரைக்கும் பப்பாளி பழத்தை ஹேண்டில் பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் வெட்டுறேன். பட்டர் ஸ்மூத்தில் போகுது. நல்லா பழுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. இப்போ வந்து இதை நல்லா பழுத்துருக்கு. ஓகே, உள்ள பப்பாளி விதையெல்லாம் எடுக்கணும். பட் அந்தளவுக்கு நமக்கு இப்போ பொறுமை இல்லை. அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன இதை மட்டும் கட் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்லா பழுத்துருக்கு. சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணிடலாமா? செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. நம்ம வீட்டில் பழுத்த பப்பாளி இல்லையா, அதனால் அது ஒரு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆகுது. ஆர்கானிக்கு எப்படி வேணால் சொல்லலாம். உரக்கிற போடல, எதுவும் பண்ணல. சஞ்சய் வெளியே விளாட போயிருக்கான். வந்ததுக்கப்புறம் ஐயா சாப்பிடுவார். ரொம்ப நல்லாயிருக்கு. சரி, ரைட். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் வந்து பப்பாளி பழமோ இல்லை மாங்காய் மரமோ எதாவது வச்சுருக்கீங்களா? வச்சுருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம லோக்கல் கைட் சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை எல்லாம் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நம்ம லோக்கல் கைடுக்காக சதீஷ்குமார். நன்றி, வணக்கம்.